வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே. அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா அண்ட் ஹெட்செட் மாஸ்டர்டா. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெட்ரூம் தான் காட்டுறாங்க. 2 பர்சன் ரொம்ப அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அது நம்ம டேக்குக் தான்டா. அது நம்ம டேக்குக் தான். 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழகாக 2 பேரும் ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப க்ளோஸாக அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் நம்ம ஜெக்கி ஷோல்டரில் தான் தூங்கிட்டு இருக்காரு, கையில். அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த சூரிய வெளிச்சம் படும்ல. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. அந்த சூரிய வெளிச்சம் அந்த ஜன்னல் வழியாக படும் பொழுது நம்ம டேக்கு தூக்கம் கலையுது. பட் இருந்தாலும் நான் தூங்கியே ஆகுவோம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெக்கி செஸ்ஸில் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெக்கி கிட்ட க்ளோஸில் போக நம்ம ஜெக்கியும் அதே மாதிரி ஹக் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம டேவை சேர்த்து ஹக் பண்ணி அவர் செஸ்டோடு அணைச்சி வச்சுக்கிறாரு. அதோட அந்த பெட்ஷீட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நம்ம டேக்கு நல்லா போற்றி விட நம்ம டேக்கா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதாண்டா வேணும், நல்லா தூங்கணுடா அப்படின்ட்டு எந்திரிக்கவே மனசு இல்லாமல் நம்ம ஜெக்கியவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. நம்ம ஜெக்கிக்கு தூக்கம் போயிடுச்சு. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு கீழே நம்ம டேவை தான் பார்க்க. டே நல்லா அழகாக க்யூட்டாக பவுட் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தது ஜேகேக்கு ஒரே ஸ்மைலு. மார்னிங்கே க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோ நம்ம டேவோடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண நம்ம டேக்கா தூக்கம் கலையுது. பட் இருந்தாலும் ஜேகேவை சேர்த்து ஹக் பண்ணிக்கின்னு அவர் குட் மார்னிங் அப்படின்ட்டு தூக்கத்துலேயே சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன், தூக்கம் வருது, குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல. சரி மார்னிங் ஆகிடுச்சு எந்திரி அப்படின்னு. நம்ம டேவா எனக்கு தூக்கம் வருது, நீ எழவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹக் பண்ணிட்டு கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கியாக்கா ஒரே ஸ்மைலு. சரி ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி ஹக் பண்ணி நம்ம டேவை தட்டி கொடுக்க நம்ம டே நல்லா தூங்கிட்டாரு. டே நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஜெக்கே எந்திரிச்சு பார்க்குறாரு, லைக் கீழே பார்க்குறாரு. நல்லா தூங்கிடுச்சு பிள்ளை. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம டேவை தலகணியில் படுக்க வச்சுட்டு நல்லா பேசிட்டெல்லாம் இழுத்து போற்றி விட்டு மெதுவாக போயிட்டு சத்தமே இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டு நம்ம டேக்கும் ஜெக்கிக்கும் 2 பேருக்கும் சேர்த்து நம்ம ஜெக்கே தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. குக்கிங்கெல்லாம் முடியுது. அண்ட் டேக்கு ஒரு காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி டேக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஜெக்கி தான் இப்போது அந்த பெட்ரூம்குள்ளே தான் மறுபடியும் வராரு. பார்த்தாலும் நம்ம டே இன்னும் பிள்ளை எழவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இழுத்து போத்தின்னு. நம்ம ஜேகேக்கா பார்த்ததுமே ஸ்மைல் தான் வருது. அப்படியே கீழே போய் லைக் பக்கத்தில் போயிட்டு டே பேபி பேபி அப்படின்னு நம்ம டே வந்து அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அந்த திரும்பி படுக்க. டைம் ஆச்சு எந்திரிம்மா, காலேஜ் போகணும்ல அப்படின்னா. காலேஜா, எனக்கு ஒரு நாள் லீவு, போடா, தூக்கம் வருது, நைட்டெல்லாம் என்ன தூங்க விட்டியா, இன்னும் அவ்வளோ டயர்டாக இருக்குது லூஸு அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல. சரி ஓகே காஃபியாச்சும் கூடி எந்திரி, ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி கூட எந்திரி அப்படின்னா நம்ம டே மெதுவோ எழுந்து உட்காந்து அப்படியே நம்ம ஜெக்கியோட ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. வேணாம் நான் இன்னைக்கு 1 டே காலேஜுக்கு போக மாட்டேன், எனக்கு இந்த காஃபியும் வேணாம், இப்படியே வாங்க நம்ம மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னா. இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில், இன்னைக்கு காலேஜ் கிளம்பு அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் இருக்கார் நம்ம ஜெக்கேக்கு. அதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது. அப்படியே கீழே குளிஞ்சு மறுபடியும் நம்ம டேவோட லிப்பில் தான் ஒரு பெக் பண்ணி எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த காஃபி கப்பை பக்கத்தில் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம டேவை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு இதை போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த சிங்க் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ப்ரஷ் எல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஜெக்கியவே ப்ரஷ் பண்ணி விட்றாரு நம்ம டேக்கெல்லாம். அதெல்லாம் டேப் பார்க்க அம்மட்ட ஹாப்பி. ஒரே பக்தி ஸ்மெல் தான் காலங்கத்தல்லையே. அண்ட் ஹாட் வாட்டர் எல்லாம் வந்து நம்ம ஜெக்கி அது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக வைக்கிறாரு நம்ம டேக்கு. நம்ம டே குளிக்கிறதுக்கு நம்ம ஜெக்கி ஹாட் வாட்டர் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைக்க இதெல்லாம் பார்க்குற நம்ம டேக்கு ஆஹா என்ன வாழ்க்கை சொர்க்கண்டா என் புருஷன் தங்கண்டா அப்படின்ற மாதிரி அம்மட்டு ஆனந்தம் பிள்ளைக்கு. அண்ட் இப்போ அந்த ஸ்கின் அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தா
அப்படின்ட்டு ஒரு பர்சன் நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆளா ஐயய்யா வெள்ளை மூக்குறிஞ்சி மொளை ஊத்தாத்து சொல்லு, மேலே என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன்டா சொல்லாமக்கிறேன் லூசுக்கு. ஐயோ ஏன்டி அம்மா என்னன்னு இந்த வார்த்தை அதில் வரக்கூடாது அபச்சாரம். ஓமன்ட்டானே சொல்ல வந்த பைத்தியம். ஓ சரி சரி மேலே என்ன நடந்துச்சு நடக்கலன்னு தான்டா சொல்ல வரேன் பைத்தியம் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தாங்க சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னதான் நடந்துச்சு அத்தை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். வெங்காயம் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணது. என்னதே நீனு எக்ஸ்போர்ட் பண்ணுதா? அப்போ நடந்தது என்னது? இப்போ இதெல்லாம் நடக்கலையா? அது நம்ம ஜிமின் கேட்க இது ஒன்று கூட நடக்கலை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு அங்கே நடந்தது வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ புள்ள அதுக்கு தான் இப்படி மூக்குறிஞ்சி மொளை ஊற்றுதா அப்படின்ட்டு நம்ம ஜிமீனும் நினச்சிக்கிட்டு சரி நடந்ததே கொஞ்சம் சொல்கிறியாப்பா வெள்ளை அப்படிங்கிற மாதிரி பற்றி கேட்க அந்த கதையும் சொல்கிற கேட்டு தொல்லை அதையும் சொல்கிறேன் கேட்டு தொல்லை அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து மூக்குறிஞ்சிக்கினே மொளை ஊற்றிக்கினே நம்ம ஜேகே கிட்ட நம்ம ஜிமன் கிட்ட மறுபடியும் இப்போ நடந்ததை சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம டே சொல்லிட்டு இருந்தார்ல, இப்போ அந்த பெட்ரூம் சீன் எல்லாமே நம்ம டே வந்து அவருடைய லைஃப்பில் நடக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் அங்கே நடந்த ரியாலிட்டி வேறு. என்ன நடந்திருக்கோம் அப்படின்னாக்க நம்ம டே குக்கு யோன்மன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, 4 பேர் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. இப்போது நம்ம ஜெக்கே இருக்கார் இல்லையா, நம்ம ஜெக்கே அண்ட் சுகா 2 பேருக்கும் ஒரு வயசு. அவங்க 2 பேரும் வந்து வெளிநாட்டில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து 26 வயசு ஆகுது. 2 பேருக்குமே ஒரே வயசு தான். லைக் நம்ம யூங்கிக்கும் நம்ம ஜெக்கிக்கும். இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கும் டேக்கும் பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஒரு வயசு. நம்ம டேக்கும் நம்ம ஜிமினுக்குமே வந்து சேம் ஏஜ் தான்டா. ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம டேக்குக் அண்ட் யோன்மன் 2 பேருக்குமே வந்து சின்ன வயசுலேயே வந்து பேசி வச்சுருப்பாங்க, இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுட்டு. அண்ட் அதே மாதிரி தான் 2 பேருக்குமே வந்து மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போது நம்ம டே அண்ட் ஜிமன் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வந்து காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகலை. அவங்க வந்து அவங்க பேரண்ட் கூட தான் இருந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரினாக்க ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் பற்றி நிறைய பிளான்ஸு எல்லாமே இருக்கும். பட் ரொம்ப ஜாலி டைப்பு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக வெளியே போகிறது, ஃபன் பண்ணுறது, இதுவெல்லாம் வந்து நம்ம டேக்கும் ஜிம்மனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பேரண்ட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி பேசியாச்சு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கல்யாணமும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோதான், ஜெமினியும் சரி டேவியும் சரி கையிலே பிடிக்க முடியல. ஆஹா அப்படியா சரி வருங்கால கணவருக்காக நான் என்னென்ன பண்ணுறேன்னு பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுங்க 2 வந்து செமையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருக்கோங்க. அண்ட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் நம்ம டேக்கும் நம்ம ஜிமனுக்கும். அண்ட் இப்போது அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த மாதிரி அந்த பெட்டில் வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குறது. ஆக்சுவலி வந்து அன்னைக்கு அவங்க 2 பேருக்குமே வந்து வெட்டிங் நைட்டு அன்னைக்கு. அவங்க 2 பேருக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட் அது வெட்டிங் நைட்டு. நம்ம டே வந்து அந்த டே ஆஃப்டர் மார்னிங் இருக்கு இல்லையா, அந்த மார்னிங்லேயே இன்றைக்கி இந்த மாதிரி வெட்டிங் ஆனதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் நான் ஹக் பண்ணி ரொம்ப பேம்பர் பண்ணி எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் இப்போது அது நடக்கவே இல்லை. அப்படிங்கிறது தான் நம்ம டே வந்து நம்ம இங்கே அழுந்துக்கிட்டே நம்ம ஜிம்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அப்போ நடந்தது எல்லாமே டேயோடைய எக்ஸ்பெக்டேஷன் தானே. இப்போ வந்து ரியாலிட்டியாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயையோ வெள்ளையம்மா ஏன்டி இப்படி மூக்குறிஞ்சு மோளவுது என்கிற எவ்வளோ நேரம் நானும் அப்படியே உட்காந்துக்கிறது பார்த்துன்னு. சரி என்ன நடந்துச்சு அத்தை சொல்லு உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நானும் அந்த ரூம்குள்ளே போனேன்னா அவன் ஏற்கனவே பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தான் பாரா. அப்புறம் நானும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்தேன்னா இப்போது அந்த பெட்ரூமில் தான் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இப்போ டே வந்து நம்ம அந்த ரூம்குள்ளே போகிறாரு. ஜேகே ஆல்ரெடி அந்த பெட்டில் தான் படுத்துட்ருக்காரு மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு. அண்ட் டே போயிட்டு இன்னொரு பெட் சைடில் படுக்கிறாரு. அண்ட் இன்னொரு பெட் இருக்கு இல்லையா, பெட்டோட இன்னொரு கார்னரில் போயிட்டு உட்கார்றாரு. அண்ட்
நம்ம டே வரதை பார்த்ததுமே நம்ம ஜேகே அப்படியே வந்து டே பக்கம் தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி தூங்கு, ஆ பார்த்து தூங்கு. நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிற? ஆமாம். உங்கள் அவனை ஃபுல்லாக ஸ்டடீஸில் இருக்கட்டும், தேவையில்லாமல் மைண்ட் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. ஓகே? ஓகே. அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருப்பார். இந்த பாரியும் நம்ம ஜெக்கி பேசுனதும் பிள்ளைக்கெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதோட 2 தலகாணி எடுத்து நடுவில் பாலை மாதிரி நம்ம ஜெக்கி கட்டி விட்டு அவரே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து திரும்பி படுத்துக்கிட்டாரு. தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம டேக்கு தூக்கமே வரல. அப்படியே ஜெக்கியோடைய பேக் சைடு தான் தெரியுது. அவரும் அப்படியே படுத்துட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்து என்ன பிரயோஜனம்? நார்மலாக பேசுகிறானா, ஏதாச்சும் பாசமாக பேசுகிறானா? இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு. ஆக்சுவலி இவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைக்கு ஒரே குழப்பம். அப்படியே குழப்பத்தோட ரொம்ப நேரம் தூங்காமலே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுவே தானியே மறந்து அது தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இப்போது நடந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்து ஜிமின் கிட்ட மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாட்டு பூராத்தையும் ஒப்பிக்க. ஜிமின்களை ஒரே சிரிப்பு. அப்படியே பல்ல காட்டிக்கின்னு விழுந்து சிரிச்சிட்ருக்க. போதும் மூடு, எனக்கு இன்னமும் எல்லாம் பெருசாக நடந்துட்டாட்டும். என்னவோ ஃபஸ்ட் நைட்லேயே 1 டேல 1 நைட்டு ஸ்டாண்டப் பண்ணி ப்ரெக்னென்ட் டைப்புள்ள பெத்தர்றாட்டுமே உண்டலாம் அப்படிங்கிற மாதிரி டே வந்து பங்கமாக கலாய்க்க. இவ்வளோ நேரம் பல்லு காட்டி சிரிச்சிட்டு இருந்த நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் வந்து கோணல் மாடலாக போயிட்டு நம்ம பிள்ளையும் என்ன நல்ல பிதுக்கி அளவும் ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தது நம்ம டேக்கி பக்கொண்டா போச்சு. ஆத்தாடி நான் ஒன்றுமே சொல்லியே சும்மா தானே கலாய்ச்சேன், அது எதுக்கு இப்படி பிதுக்கி அழுறான் அப்படின்ட்டு. ஐயோ ஜிமினா எதுக்குடா இந்த மாதிரி அழுவுற அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த. அது எதுக்குடா சொல்கிற டேயாங்க, அட வெள்ளம் மூஞ்சி, நான் என்னத்தை சொல்ல எதை சொல்ல அப்படின்ட்டு பாடி இது வேறு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கு. அங்கன்னு பார்த்து போகிற வர பிள்ளைங்கள்லாம் வந்து என்னடா இது ஒரே சவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவையும் நம்ம ஜிம்மினையும் தான் ஒரு மாதிரி மார்க்கமான ஒரு லுக்கில் வந்து பார்த்துட்டு போக, அதெல்லாம் வந்து நம்ம ஜிம்மின் கண்டுக்கவே இல்லை. அப்பயும் பாடி மூக்கு சிந்தி அழுதுட்டுருக்காரு. அண்ட் அதோட சரி. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம டேவுமே அதை வந்து ஆற்றி தூத்தி சமாதானப்படுத்தி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ உன் கதை ஒரு பக்கம் நான் என் கதை ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பாட, சரி பாடுறதை விட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஒரு வழிக்கு வர்றாங்க. இப்போது ஜிம்மினுமே சரி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவருக்கு. அதை ஜிம்மினுக்கும் நம்ம சுகாவுக்குமே வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் இருந்திருக்கும். தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேக்குக்குமே அந்த மாதிரி தான், அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இப்போது ஜிம்மின் வந்து அவருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் செம்மையாக போகணுன்னுட்டு. அந்த மாதிரி அப்படியே கையில் ஒரு 2 முளை பூவை சுற்றிக்கிட்டு கையில் ஒரு 10 ரோஸ் வேறு அதே கையில் அண்ட் வாயிலையும் ஒரு 10 ரோஸை கவிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பாட்டும் வேறு பாடிக்கின்னு ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படின்ட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிக்கின்னு இன்றைக்கி செம்மையாக மஜா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அந்த ரூம் ஓப்பன் பண்ணேன். உள்ளே பார்த்தா நம்ம சுகா இருக்கார்ல, நம்ம சுகா வந்து சோஃபாவில் தான் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு லேப்டாப்பில். அண்ட் அதோட அப்படியே லேப்டாப்பை மடியில் வச்ச மாதிரி அவர் நல்லா சாஞ்சு தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே நம்ம ஜிம்மினுக்கு ஒரே ஏமாற்றம். அட கடவுளே, வாழ்க்கை வீணாக போச்சுன்னு புள்ள அப்பயே புலம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அட மான கேட்டவனே, ஃபர்ஸ்ட் நைட்டில் யாருன்னா தூங்குவாங்களடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் கல்வி நம்ம சுகாவை மனசுக்குள்ளேயே ஊற்றிக்கின்னு கிடக்க. நம்ம சுகா கதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. அது பாட்டுக்கு அது புள்ள வந்து லேப்டாப் ஓப்பன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு அது தூங்கிட்டு இருக்கு. வெக்கம் கெட்டவன் தூங்கு மூஞ்சி பையன் எப்படி தூங்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு பக்கத்தில் போய் நம்ம சுகா மூஞ்சை ஊற்று பார்க்க சுகா கதையில் ஒன்றுமே ஃபீல் ஆகல. அவர் பாட்டுக்கு அவர் நல்லா வந்து லைக் டீப் ஸ்லீப்பில் இருக்கார். அவருக்கு ஒன்றுமே தெரில. சரி ஓகே, இங்கே தூங்கி தள்ளிட்டும் பெட்டில் படுத்தாவது கையை காலை வாச்சு மேலே போட்டுக்கலாம். இங்கே வேறு தூங்குறானே, இழப்புனா இதை கேட்டு விட்ணும், இழப்புனா இதை கேட்டு விட்ருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வேறு. ஐயோ தூரத்துலேருந்து தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினுமே அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்து சுகா மூஞ்சியை தான் பார்த்துட்ருக்கு. இது கல்யாணம் பண்ணதுக்கு நான் பண்ணாமலே கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ட் அதே மாதிரி சுகா மூஞ்சி பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுமே தூங்கியிருப்பாரு. அதை மொத்த கதையே வந்து இந்த பக்கம் நம்ம டேக்கிட்டு சொல்லி முடிக்க, அட கடவுளே நம்ம 2 பேருக்கும் ஒரே நிலமை தானா அப்படின்ட்டு 2 ஒன்று கூடி வேற ஒப்பாரி வச்சுட்டு இருக்குதுங்க. அது சரி வெளில எக்ஸ்பெக்டேஷன் சொன்னேன், ரியாலிட்டி சொன்னேன், அதையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன்னா நம்ம டே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு, இன்னும் ரியாலிட்டியில் என்ன நடந்தது சொல்லலை. சரி இது சொல்கிற கேட்டுக்கோ அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போது டே வந்து லேட்டாக தானே தூங்கியிருப்பாரு, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜெக்கிவை ஆளக்கானோம், தலகாணி எதுவுமே ஆளக்கானோம். நம்ம டே மட்டும்தான் இருக்காரு அந்த பெட்டில்.
அண்ட் இப்போது எங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்க்க இப்போது அந்த ரூம்லேயே பெட்ரூம்லேயே ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் இருந்து தான் நம்ம ஜேகே கோட் ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கோட் பட்டன் போட்ட மாதிரியே ஃபுல்லாக வெளியே வருது. நல்லா சிஇஓ மாதிரி ரெடி ஆகிட்டு. ஆக்சுவலி வந்து நம்ம ஜேகேவும் நம்ம சுகாவுமே இந்த அவங்கவுங்க கம்பெனி இருக்கும் இல்லையா, அதனுடைய சிஇஓவாக தான் இப்போது இருக்காங்க. அண்ட் இப்போது அந்த மாதிரி தான் வந்து புள்ள ரெடி ஆகிட்டு வெளியே வருது. அவ்வளோதான் நம்ம டேக்கெல்லாம். என்ன இவன் எவ்வளோ எதிர்பார்த்த ஒன்று கூட நடக்கல, காஃபி கப்போட வருவான்னு நினச்சினே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புள்ள மனசுக்குள்ளேயே குமுறுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயிக்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே பார்க்குறாரு பெட்டை ஒரு தடவை. ஓ எந்திரிச்சிட்டியாட்டே, சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறியா, எனக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆ காஃபியா, ஏன் உனக்கு அது கூட ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா? தெரியாதே, கற்றுக்கோ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. காலங்கத்தாலே வந்து செம்மையாக காண்டம் இருக்கும். நம்ம டேக்கெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, இங்கே நடக்கிறது வேறையாடா கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புள்ள புலம்பிக்கிட்டே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோனை பண்ணி, ஏம்மா இந்த மாதிரி தான் காஃபி போடணுமா, எப்படி போடணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆன்ட்டியோடைய அம்மா தான் இந்த மாதிரி காஃபி எப்படி போடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை கூட வந்து யூடியூப் சேனலில் பார்த்து வந்து நம்ம டே ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு நம்ம டேவா அந்த காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாரு. நம்ம ஜேகேக்கு அந்த காஃபி டேஸ்ட்டு பிடிக்கல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டே போட்டிருக்காரு, அதனால் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி குடிச்சு முடிச்சுட்டு அவருமே வந்து சரி எனக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ காலேஜ் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருமே வந்து கிளம்பி இருந்திருப்பாரு. அண்ட் அதுதான் வந்து இப்போ நடந்துச்சுன்னுட்டு நம்ம டே சொல்ல, அட கடவுளே வெளில உன் வாழ்க்கை என் வாழ்க்கை போச்சுடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் இன்னும் சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்காரு. சரி உனக்கு என்ன நடந்துச்சு அத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன சொல்ல அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரியாலிட்டி நடந்திருக்கும்னுட்டு இப்போ தூங்கிருப்பார்ல நம்ம ஜிமின்னு நம்ம சுகாவை பார்த்துட்டு. இப்போது ஜிமின் வந்து நல்ல படம் தூங்கிட்டு இருக்காரு. சுகா வந்து ஆஃபீஸ்க்கே ரெடி ஆகிட்டே வந்துட்டாரு. வந்து பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்க. டைம் பார்க்குறாரு. டைம் வந்து அவருக்கு காலேஜுக்கு போக்குற டைமும் சரியே, டைம் பார்த்தா காலேஜுக்கு போகிற டைமும் ஆகிடுச்சு. இப்போது எழுப்பல அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜிம்மி லேட்டாக தான் போவார் காலேஜுக்கு அப்படின்ட்டு சுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்து ஜிமன் அப்படின்னா, ஆஹா நம்ம ஜிம்மினி அளவே இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து கவுந்து படுத்துவாங்க, இப்படி தூங்குறான் பாரு அப்படின்ட்டு ஜிமன் அப்படிங்கிற மாதிரி கத்த. அச்சோ பூகம்பமா அப்படின்ட்டு பிள்ளை பயந்து அடிச்சு எழுந்து உட்கார. பூகமெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிப்போ ரெடியாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன காலேஜ்க்கா, ஐயோ திருமணம் ஆனால் அடுத்த நாளே காலேஜ்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிம்மன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிற அப்படியே சுகா மூஞ்ச பார்க்க. இப்போ தான் வந்து சுகா மூஞ்ச பார்க்க பல்லன்னு அழகாக்கி விட்டா ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் போன மூஞ்சி போய் எப்படியெல்லாம் பேசுகிறானே, ஏன் எனக்கு ஒத்த நாள் லீவ் போட்டதை எனக்கு கேளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் மனசுக்குள்ளேயே கரிச்சு கொட்ட. என்ன அப்படி பார்த்துட்ருக்க, போயிட்டு ரெடியாக போ, காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகா வந்து கிளம்பிட்டு இருக்கையில் அவரே காஃபியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அங்கே டைனிங் டேபிளில் தான் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. அண்ட் சுகாவுமே என் ஜிம்முனுமே வந்து இப்போ தலையெழுத்து போய் தான் ஆகணும், இல்லைன்னா விடமாட்டான் போலியே அப்படின்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவருமே கீழே வராரு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு. பார்த்தா நம்ம சுகா வந்து ஆல்ரெடி நம்ம ஜிம்மனுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க காஃபி காலேஜ் கேண்டீனில் சாப்பிட்டுக்குவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சாப்பிட்றேன் அப்படின்னா சரி ஓகே, நானும் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்குவேன், லன்ச்சும் அங்கேயே தானே, உனக்கு லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டில் கேண்டீனில் தானே? ஆமாம் சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா கிளம்பு காலேஜுக்கு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், மீட்டிங்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகா கிளம்ப. என்னது மீட்டிங் டைம் ஆயிடுச்சா? ஆமாம், ஏன் என்ன விஷயம்? இல்லை ஐயோ காலேஜில் ட்ராப் பண்ண சொன்னாக்க எதனா கிளம்பி கேட்டு விட்ருவானோ, பரவாயில்ல கேட்டு பார்க்கலாம், நம்ம மாத்துக்காரர் தானே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி கேட்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளை வந்து யோசிக்கிறதுக்குள்ளேயே சரி ஓகே எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்ல வர்றது என்னன்ட்டு கேட்காம சுகா கிளம்பிட்டாரு. அடங்கோ அப்பா மாவனே
இங்கே நான் எப்படி கேட்குறதுன்னு உட்காந்துக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ ஒன்றும் இல்லாட்ட சாயந்தரம் பேசலான்னு போகிற பைத்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் வந்து கல்வி கல்வி நம்ம சுகா ஊற்றிட்டு இருக்க. அண்ட் இப்போது இங்கே நடந்தது எல்லாத்தையுமே தான் நம்ம ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இப்படி தாண்டா நடந்துச்சு, அப்புறம் லேட் ஆகி போச்சுன்னு கேபை புக் பண்ணி வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி பாடி ஒப்பறி வைக்க. எல்லாம் இங்கே அப்படி தான், அவனோட என்னை ட்ராப் பண்ணவே இல்லை, நானும் கேபில் தான் வந்தேன், அதனால தான் லேட்டு அப்படிங்கிற மாதிரி லேட்டாக வந்துட்டு அப்பயே உட்காந்து கிரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்குதுங்க ரெண்டும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸை தான் அட்டன் பண்ணுதுங்க. மைண்டு வந்து இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை அப்படின்னாக்கா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பல வருஷ கனவு இது போல். இது வந்து நடக்கல அப்படின்னது ஒரு 2 பேருக்கும் மூடு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சுகா சைடு அண்ட் ஜெக்கே சைடு பார்த்தா, நம்ம ஜெக்கேவா அவர் நார்மலாக மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிரிஸ்காக வந்து ரெடி ஆகிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகாவும் அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் வந்து 2 பேருக்குமே வந்து நம்ம ஜிமன் 2 பேரும் பண்ணுறதுமே வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் ஏன் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க அப்படின்னாக்க, நம்ம ஜெக்கி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பையன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், அவன் படித்து முடிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜெக்கி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகாவா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். பட் இருந்தாலுமே 2 பேருக்கும் அவங்கவுங்க ஒய்ஃபை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்படியே இருக்க இந்த பக்கம் பார்த்தா லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சி. எப்பா சோறு சோறு அப்படின்ட்டு இதுங்க ரெண்டும் நம்ம டே கூட இல்லை, நம்ம ஜிமின் தான் அப்பா என்ன பசி என்ன பசின்ட்டு வாரி வதக்கி சாப்பிட்டுட்ருக்க. நம்ம டேக்கால சாப்பாடு இறங்கல, நம்ம ஜிமினா வாயிறப்ப சோறை வச்சுக்கணும், என்னடா வெளில சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. எனக்கு பசிக்கல ஜிமினா, கல்யாணம் ஆகி அடுத்த நாள் யாராவது காலேஜுக்கு வருவாங்களா, நம்ம 2 பேரும் வந்துருக்குறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதா, சரி சாப்பிடு, சாப்பாடு தெரியலன்னா மட்டும் எதானே வந்துடுமா என்ன, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெமீன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. நம்ம டேவுமே வேண்டாம் வெறுப்பா ஒரு 4 வாய் எடுத்து சாப்பிட்டு அவங்களும் கொஞ்சம் பொறுப்பாக லைக் பொறுமையாக உட்காடுறாங்க ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அந்த டைம்ல தான் வந்து இந்த பசங்கள்லாம் இந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தாக்க கதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த ஸ்கூலில் காலேஜ்லலாம் பேசுவாங்கல்ல, நான் பேசியிருக்கேன்ப்பா. மோஸ்ட்லி வந்து நான் ஹாஸ்டல் டைமில் இருக்கும்பொழுது நான் படித்த காலத்தில் நான் ஹாஸ்டல் டைமில் இருந்தப்போ மதுபால சீரியஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்ட்டு எனக்கு தெரியல. பட் அது என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு சீரியஸ் தான் மதுபாலா. அண்ட் அதில் வர்ற ஹீரோ ஆர்கே இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து இவங்களும் இந்த காலேஜ்லேயே வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் இருக்குதுங்களா, அதில் அதே மாதிரி ஏதோ சீரியஸ்லாம் பார்த்துக்கிட்டு வந்து அப்படியே வந்து ஜிம்மனுக்கு ஜிம்மன் அண்ட் 2 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அந்த வழியாக வந்து 2 பொண்ணுங்க தான் பேசிட்டு போதுங்க. அந்த சீரியஸ் பார்த்தியாடி, 2 கப்பலும் வந்து அவங்க 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ் தான் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட அந்த ஹீரோவை பார்த்தல, ஹீரோயினுக்கு கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. எவ்வளோ ரொமான்டிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுங்க 2 அந்த பக்கம் பேசிட்டு போக நம்ம ஜிமினுக்கு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு மண்டையில் மூளை வந்துருச்சு. ஆஹா கேண்டில் லைட் டின்னரா வந்துருச்சுல ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த வெள்ளை அப்படின்னா, என்ன ஜிம்னா, நான் ஒரு பிளான் சொல்கிறேன், நானும் இங்கே அதே மாதிரி பண்ணுறேன், நீ எங்கே அதே மாதிரி பண்ணுறியா அப்படின்னு மாதிரி சொல்ல, 2 பேரும் பண்ணி என்னத்த பண்ண சொல்கிற, அதை மட்டும் கேளு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினும் வந்து நம்ம டேக்கா அதில் போய் எது சொல்ல, நம்ம டேக்கா இப்போ தான் வந்து 1000 வாட்ஸ் பல்பே எடுத்து மூச்சில், ஆஹா ஜிம்மினா ஒர்க் அவுட் ஆகிடுமா, ஆகிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட. ஓகே அப்படின்ட்டு நம்ம டேவுமே வந்து அந்த பிளானு தெரிஞ்சதுலேருந்து பிள்ளைக்கு வந்து ஒரே பல்லு தான் வாய்ப்புற, ஐயோ சையாவதே மூஞ்சி போகிற ப்ளஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வெக்கப்பட, இங்கே பட்டது போதும், வெக்கத்தெல்லாம் உள்ளே அப்படியே அமுக்கி வச்சுக்கோ, அங்கே போயிட்டு வெக்கப்பட்டுக்கோ, இங்கெல்லாம் கொஞ்சம் போல்டாக எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணுறக்கு வழியாக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் வந்து நம்ம டே கிட்ட சொல்லி பார்த்தனாப்பில் வந்து பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட, கிளாஸும் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம டேவா அதே மாதிரி வீட்டுக்கு பண்ண ஒரு குக் பண்ணவும் தெரியாது, ஒன்றுமே பண்ண தெரியாதுல்ல நம்ம டேக்கு. ஜிம்மினுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி குக்கிங்கெல்லாம் எதுவுமே வராது, ஒன்றுமே தெரியாது. பிள்ளைங்க வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க பேரண்ட்டும் இது சின்ன பிள்ளைங்க அப்படின்ட்டு எதுவும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷருக்கு எல்லாமே பொறுப்பாக செய்யணும்ல, அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளானு போட்டாங்கல்ல, 2 பேரும் ஒரே பிளான் தான் ஃபாலோ பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. அதான் அந்த பிளானுக்கே ஒரு பிளான் தான்.
இப்போது நம்மட்டே வந்து நேராக வீட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறாரு நம்ம ஜேகேக்கு. என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னிட்டு ஜேகேவுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, ஜேகேவுடைய அம்மாவா, ஐயையோ! நம்ம மருமகனுக்கு என்ன பாசம்! ஐயோ! ஐயோ! டேம்மா இதுதாம்மா பிடிக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க லிஸ்ட்டு குடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம டேவா, இப்போ நம்ம டேவுமே அதுக்கேத்த மாரி நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு, பிளேட் டெக்கரேஷன் கூட எப்படி பண்ணணும்னு தெரியல. டெலிவரி வந்ததுமே அந்த சாப்பாடு வாங்கி வச்சுட்டு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு ஒன்றும் தெரியாம, அதுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோவ போட்டு, அதுக்கேத்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கு. கேண்டில் லைட் டின்னர் கூட எப்படி ரெடி பண்ணணும்னு தெரில பிள்ளைக்கு. அதையும் அதே மாதிரி வீடியோ தான் பார்த்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தாலும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் நம்ம டே என்ன பண்ணுறாரோ அதே தான் நம்ம ஜிமினும் பண்ணிகிட்ருக்காரு. பிள்ளைக்கு அதுக்கும் ஒன்றும் தெரியாது. ஜிமினுமே அதே மாதிரி தான் யூடியூப்பை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். டைமும் ஆயிடுச்சு. நம்ம ஜேகேவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வெளியே பார்த்தா ஃபுல்லாக லைட்டு வந்து ஆனில் தான் இருக்குது. அப்படியே டோரை திறந்துட்டு உள்ள பார்த்தா மொத்தமும் கபோன்னு இருட்டாக தான் இருக்குது. என்னடா இது, இப்போ தான் வெளியே பார்த்தோம் பவர் ஆனில் தானே இருந்தது, என்ன ஒரு அடி எடுத்து உள்ளே வரதுக்குள்ளே பவர் கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வெளியே யூட்டர்ன் பாட்டு மறுபடியும் வெளியே போய் பார்க்க, வெளியில் கரண்ட்டு நல்லா தான் இருக்குது. உள்ளே பார்த்தா எல்லாமே இருட்டாக இருக்குது. என்னடா இது, லைட்டு போடலாமே அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே வந்து சுற்றி பார்க்குறாரு. டைனிங் டேபிளில் நம்ம டே தான் நடு டைனிங் டேபிளில் வந்து கேண்டலெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஷர்ட்டு, நம்ம ஜிக்கோடி ஷர்ட்டு தான் எடுத்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு அப்படியே போட்டுட்டு அந்த கேண்டில் வெளிச்சத்தில் நம்ம டே வர ஏற்கனவே மேக்கப் வர நல்லா போட்டிருக்காரு அழகாக க்யூட்டாக. மேலே சட்டை ஒன்று தான் இருக்குது, பேண்டெல்லாம் எதுவும் போடல. லைக் இந்த ஷார்ட்ஸ் மாதிரி அதுவும் அந்த பேண்ட்டுக்குள்ளே தான் அடங்கும், அந்த அளவுக்கு தான் போட்டுருக்கிறாரு. அப்படியே வந்து நம்ம ஜேகே திரும்பி சுற்றி பார்க்கும்பொழுது அப்படியே அந்த டைனிங் டேபிள் தான் கண்ணில் படுது. என்ன இவன் இப்படி உட்காந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அதெல்லாம் சரியாக டைனிங் டேபிளில் கூட நோட் பண்ணல. நம்ம ஜேகேவா என்ன இப்படி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி லைட் போட போக, லைட் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே உள்ளே வர்றாரு. நான் டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல, இன்றைக்கி நடை உடை பாவனை எதுவுமே வந்து நம்மகிட்ட இது சரியே இல்லை. நம்ம ஜேகே வந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. பட் ஆனாலும் வலையில் மாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஓகே அது எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கட்டே, லைட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா தான் ஒரு இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டா எப்படி இருக்கும்ட்டு தோணுச்சா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் உட்காருங்க சாப்பிடுங்க. இல்லை நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். லைட்டெல்லாம் இதை போட வேண்டாம், நீங்கள் வேணால் பெட்ரூமில் போயிட்டு லைட் போட்டுக்கோங்க, சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி ஒரு செடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் அப்படியே ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு அந்த சேரில் தான். இதெல்லாம் பார்க்க அப்படியே நம்ம ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு ஆத்தாடி வலையில் மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பின்னாடி திரும்பி கூட பார்க்கலையே, அப்படியே புள்ள வந்து கோட்டெல்லாம் கழட்டி நோக்கும் கையில், அந்த கோட்டு அப்புறமா அந்த ஆஃபீஸ் கட்டு போகிற பேகு, அந்த லேப்டாப் பேக் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே பெட்ரூம் தான் விழுந்தடிச்சு ஓடியே போயிடுச்சு. இதை பார்க்குற நம்ம டேக்கா, ஆஹா நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஒரே குஜால்ஸு அதையே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் சைடில் பார்த்தா, ஐயையோ பட்டாமா புச்சாமா எப்படி வருவ அப்படின்ட்டு நம்பாலா அப்படியே அந்த டோருக்கிட்டே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த பேட்டர்ன் வச்ச மாதிரி தானே டோரு, அந்த பேட்டர்ன் போடும்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சவுண்டு வரும்ல, அதனால் நம்மளால் என்ன பண்ணிட்டாரு அங்கேயே தான் நின்றுக்கிறாரு அந்த டோர்கிட்ட. பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம போயிட்டு அப்படியே கெத்த உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதே சட்டை தான் அதே மாதிரி ஷர்ட்டு தான் நம்ம ஜிம்மினும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மேக்கப்பெல்லாம் போட்டுக்கினா அழகாக இது வர ஒரு பக்கம் செடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்கார். அண்ட் இப்போது சுகா வந்து அந்த பேட்டர்ன் போடுற மாதிரி சவுண்டு கேட்டது அவ்வளோதான், ஆத்தாடி வந்துட்டான் என் பிள்ளை. நம்ம சுகா வந்து இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டதும் ஆத்தாடி வந்துட்டானே பட்டமா அப்படின்ட்டு நம்மளால் அப்படியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குது. திடீர்னு பிளான் வேறு மறந்து போச்சு. ஐயோ டின்னரு அப்படின்ட்டு அது பக்கம் ஒரு பக்கம் ஓடி போயிட்டு அப்படின்ட்டு இதுவே நடக்காத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜிமினா பார்வையிலே வந்து செடியூஸ் ஆகிடணும் என் பட்டாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சட்டை ஏற்கனவே மேல்க தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் மேல் கேற்றி விட்டு இந்த காலர் இருக்குல்ல, இந்த காலரில் கொஞ்சம் ஷோல்டர் கீழே வர மாதிரி 2 பட்டனை கழட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் சட்டையில் கீழே இறக்கி விட்டு
அப்படியே அந்த சேரில் தான், அந்த டைனிங் டேபிள் கிட்ட தான் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ஹேண்டு வந்து சேருக்கு பின்னாடி போட்ட மாதிரி. ஏன்னா பார்வையிலே வந்து பயங்கரமாக நம்ம சுகா அந்த அளவுக்கு வந்து செடியூசிங்கில் லுக்கில் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கை வந்து சேருக்கு பின்னாடி இருக்குது, ஒரு கை வந்து தைஸில் இருக்குது. அப்படியே வந்து நம்ம சுகா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்ததுமே நம்ம சுகா வந்து அதெல்லாம் எதுவும் கவனிக்கல. லைக் இப்போது பார்வையிலே செடியூஸ் ஆகணும் தான் நம்ம ஜிம்மி அப்படி உட்காந்துட்ருக்காரு. நம்ம சுகா வந்து உள்ளே வந்ததுமே ஏன்டா அவன் லைட்டு கூட போடலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஷூவெல்லாம் கழட்டி அதே மாதிரி அந்த லைட்டாக வெளிச்சம் வருது இல்லையா, அந்த வெளிச்சத்துலேயே கழட்டி வச்சுட்டு அவன் லைட்டு கூட போடாமல் இருக்கான். ஜிம்மின் லைட்டு கூட போட முடியாத ஒன்றால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டபுக்குன்னு லைட்டை ஆன் பண்ணேன். நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் அவ்வளோதான் எங்கேருந்தோ வச்சு தெரியல பற்றிக்கின்னு கோவம். ஆனாலும் பொறுமையாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த லுக்கை பார்த்து அவன் வாங்கிடணும். ஆனாலும் கேண்டில் லைட் டின்னரு பிளான் வேறு பாதி சொதப்பிச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதே கேத்தில் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி உட்காந்துட்ருக்கேன். நம்ம சுகா வந்து இப்படி தான் திரும்பி ஜிம்மினை பார்க்குறாரு. என்ன இப்படி உட்காந்துக்கிறான் தடி, என்ன சட்டை இது, அது வேறு என் தைஸு தெரியாட்டா, அது ஏன் சட்டை எடுத்து போட்டுனுங்கிறான். ஷோல்டர் காலர் போன் இதெல்லாம் வர இப்படி தெரியுது. ஓ கேண்டில் லைட் டின்னரா, பாரேன் என்ன செடியூஸ் பண்ண கேண்டில் லைட் டின்னரு செடியூஸ் ஆகுனேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மால் வந்து என்ன சமன் டின்னர் ரெடி பண்ணிட்டியா, சரி ஓகே நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீ இரு, நான் வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மால் வந்து சட்டை பண்ணவே இல்லை. அப்படியே கல்லூரி மகனாட்டம் அது பாட்டுக்கு அது மேலே ஏறி போக நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் அவ்வளோதான். ஐயோ நான் போடுற பிளான் எல்லாம் சொதுப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து வந்தாலும் கோபம். இப்போ வந்து லுக்கு ஃபேஸ் பாவனையெல்லாம் மாறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஓகே சுகா நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இது வந்து கோபமே வந்தாலும் அது எல்லாத்தையும் உள்ளே வந்து அடக்கி ஆற வச்சுட்டு வெளியே நல்லா பேசுது. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கா, இந்த பக்கம் நம்ம சுகாக்கா ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. பாரு என்னென்ன பண்ணுறான் பாரு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறான், அதுக்குள்ளே என்னென்ன மூளை வேலை செய்து பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் மேலே போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கே வந்தார்ல குளிக்க ரூமுக்கு, அவராக குளிச்சுட்டு வந்து அவருக்கு வேறு பக்குங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளே வந்து வலையில் விழுந்துருவோமோ அப்படின்ட்டு அவர் உடனே ஃபோன் எடுத்து நம்ம சுகாவுக்கு தான் கால் பண்ணுற. டே சுகா இந்த மாதிரி தானே இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம சுகாவை அதே மாதிரி தான் இங்கே ஒன்று வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓவராக வந்து ரெண்டும் ஓவராக பண்ணிகிட்ருக்குங்க, அதுக்கும் மேலே ரெண்டும் ஒரே மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகாவும் சொல்ல, சரி ஓகே என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நம்ம 2 பேரும் அவங்க வலையில் விழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பிளானை போட்டுக்கின்னு இதுக்கு 2 இப்படி பிளான் பண்ணி டின்னர் ரெடி பண்ணால் இதுக்கு 2 அதில் வந்து வலையே விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுக்கு 2 பிளானை போட்டுன்னுக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜேகே கீழே இறங்கி வராரு. என்னமோ நம்ம டேவை தான் நோக்குது, பட் இருந்தாலும் அங்கெல்லாம் பார்க்கவே கூடாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கண் அங்கங்கே ஓடுது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் சுகாவும். இப்போ ஜேகே வந்து உட்காந்ததுமே ஜேகே இருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த எந்திரிக்கிற ஸ்டைலே ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம டேது. அப்படியே வந்து மெதுவாக ஒரு தட்டு எடுத்து வச்சு ஒவ்வொரு கொஞ்சமாக வந்து ஃபுட்டு எடுத்து பரிமாறுறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம டே பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி சரி யூஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்க. அதில் தைஸ் வேறு அப்படி தெரியுது, இதில் ஷர்ட் பட்டன் வேறு ஒரு 2 கலண்டுருக்குதில்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேகேக்கா கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே கல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். இருந்தாலும் என் மச்சாங்கிட்ட வேறு அப்படி சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணட்டும், அவனும் அங்கே வந்து அவன் முடிவெடுத்தானா மாற மாட்டான், அதே மாதிரி தான் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே ஓடினாலும் கண்ணை பிடிச்சி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பாட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு சாப்பாடை மட்டும் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன், இவர் என்ன சாப்பாடு மட்டும் பார்த்துட்ருக்காரு. ஜெமினா என் பிளான் ஒவ்வொன்றும் சொதப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போது லைட்டு போடல, இந்த கேண்டில் வெளிச்சத்தில் நம்ம டேவோடைய ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி நல்ல க்ளோவாக வர தெரியுது. மேக்கப் போட்டிருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதிரி செம்ம லுக்கில் இருக்கார். நம்ம ஜெய்கேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம டேக்கா இந்த பக்கம் நம்ம டேக்கா ஒரு பாலா நோ பாலா போய் விழ, அவ்வளோதான் நம்ம டேக்கெல்லாம் செம்மையாக காண்டாவுது. 1வது விக்கெட்டில் உள்ளுன்னு பார்த்தாக்கா 1 கூட விழ மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கு கண்ணெல்லாம் கலங்கராட்டுக்குது. நான் போட்ட பிளான் எல்லாமே போச்சு, அங்கே என் ஜிமினாவாவது என் பார்த்தாவாவது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ணுவானா, என் கதை தான் இப்படி போயிடுச்சு, அங்கே என்ன நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மகிட்டே நினச்சிட்ருக்கேன். அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜிம்மி சைடில் பார்த்தா வருவான்ல, தண்ணி ஊற்றி எடுத்து போயின்னுக்கிறானா, வா
இங்கே தானே வரணும், வாடா நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு காண்டாயிடுச்சு நம்ம ஜிமினுக்கு. ஏற்கனவே லைட்டை போட்டதுமே வருவில்ல, வா வா பரவாயில்ல, லைட்டு போட்டால் நல்லா பளிச்சுன்னு பாடி பார்ட்ஸ் பூரா நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு பக்கம். அண்ட் இப்போ சுகாவும் நம்ம ஜேகே கூடலாம் பேசிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரும்போது கண்ணு என்னமோ நம்ம ஜிமின் பக்கம் தான் நோக்குது. ஜிமின் இன்னும் அதே போஸ்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தலையை ஹெட்டை வர பின்னாடி சாய்ச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. லைக் நம்ம ஜிமின் வந்து நிறைய சோஃபாலெல்லாம் உட்கார வரல, ஹெட்டு பின்னாடி சாய்ச்ச மாதிரி அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போது சுகா வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வர மாதிரி சவுண்டு கேட்டதுமே அப்படியே ஒரு லுக்கு செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் மறுபடியும் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே மெதுவாக தள்ளி நிமிந்து அந்த பார்க்குற பார்வையிலையும் நம்ம சுகா விழுந்துருவார் போல். பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வேறு செடியூசிங்காக இருக்குது. சுகா அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் சின்ன பையன், நீ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகாவா அப்படியே இறங்கி வராரு. ரெண்டு பேக்கெட்டில் 2 கையை சொருவிக்கிட்டு ஜமன் டின்னர் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சுகா, வாங்க 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 உட்காரு அப்படின்ட்டு அப்படியே வந்து இப்போது உட்கார சொல்ல நம்ம சுகாவுமே வந்து உட்கார்றாரு. இப்போது இருங்க சுகா, நானே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை ஜமன், நானே போட்டுக்கிறேன். அட இருங்க, நான் தானே இருக்கிறேன் உங்கள் பொண்டாட்டி, இருங்க, நான் இருக்கும்போது நீ வந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வீட்டு குலைக்கிற புருஷனுக்கு பொண்டாட்டி சாப்பாடு போடுறத விட வேறு என்ன வேலை அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே இப்போது பேசுகிறதெல்லாம் லெவலப்போ பேச்சு, பட் ஆக்ஷனாக பார்த்தா ஒரு செடியூஸ் தான். லைக் இப்போது கால் மேலே கால் போட்டு தானே உட்காந்துச்சு பிள்ளை. அப்படியே மெதுவாக காலில் தூக்கி கீழே போட்டோம். தைசர் அப்பன மாதிரியே பிள்ளை எந்திரிக்குது. அப்படியே எந்திரிச்சு நம்ம சுகா கிட்ட சுகாவுக்கு அதை பார்த்ததுமே கல் போயிடுச்சு. ஐயோ இவனே இப்படி வந்து நிற்கிறான் பக்கத்தில் அப்படின்ட்டு கண்ணு வந்து ஜிம்மினுடைய தைஸ்கிட்ட போக சுகா கண்ட்ரோல் யோர் செல்ஃப் அப்படின்ட்டு இந்த பக்கம் கண்ணு அந்த பக்கம் திரும்புது. கண்கள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடிக்கிறீர்களோ அப்படின்னு நம்ம ஜிம்மி நினச்சிக்கிட்டா. சுகா உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லு அத்தனை ஆர்டர் பண்ணிட்டேன், இப்போ என்ன ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சொல்லு, நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பாடு போடுறதுக்கு நம்பர் கிட்டேன்னு கிடக்க. எதுவாக இருந்தாலும் ஓகே ஜிம்மன், ஏதோ ஒன்று நானே போட்டுக்கிறேன், நீ போய்ட்டு உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன். நோ நான் என்னத்துக்கு அங்கேருந்து இங்கே எழுந்து வந்துக்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு போடுறது தானே, பிடி பிளேட்டை இந்தா அப்படிங்கிற மாதிரி பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பாருன்னு பார்த்தா எல்லா சாப்பாடுலேயும் 2 கரண்டி. நம்ம சுகாக்கா அதை எடுத்து வச்சதுமே சாப்பிட்ற மூடி போகுது. இதை சாப்பிடு, இது நல்லாயிருக்கும், நானும் ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்னா உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னாக்கா அதான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ இது வேறையா அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மன் வந்து இப்போது கீழே குனியிருது, அந்த பக்கம் இருக்கிற ஃபுட் எடுக்கிறது, இந்த பக்கம் இருக்கிற ஃபுட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்க. இப்போ ஜிமின் வந்து ஒரு பர்ஃப்யூம் போட்டிருப்பாரு. அந்த பர்ஃப்யூம் வந்து நம்ம சுகாவுக்கு நல்லாவே ஸ்மெல் வருது. செம்மையாக ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம சுகாவுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லை கேட்டதுமே. பட் ஆனாலும் ஒரு இப்போ நமக்கு பிடிச்சவங்க ஒரு பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, அது நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா நம்மளையும் மறந்து அதை நல்லா ஸ்மெல் பண்ணுவோம்ல கண்ணை மூடி. அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம சுகா பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்ததுமே ஆஹா விக்கெட் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மால் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி போய் நிற்க. ஜமன் ஓகே, நான் எனக்கு இது போதும், நான் வேணா போட்டுக்கிறேன், நீ போய்ட்டு சாப்பிடுப்போ அப்படின்னு. பரவாயில்ல நீ சாப்பிடு சுகா, பக்கத்துலேருந்து பரிமாறுறேன் நான் அப்படின்னு. இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு துரத்துறதுலேயே நம்மால் குறியாகிறாரு. விக்கெட்டு நோபல் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு உட்கார. அண்ட் இப்போது டின்னரும் அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லைக் இப்போ உட்காந்துட்ருக்காருல அந்த இடத்துலேருந்து கீழே குளிஞ்சு நம்ம ஃபுட்டு பரிமாறுன்ற பேரில் கீழெல்லாம் குளிஞ்சு மேலெல்லாம் நிமிந்து செடியூஸ் பண்ணேன். பட் என்ன தான் வந்து கீழே குளிஞ்சு நம்ம ஜிம்மினுடைய செஸ்டெல்லாம் தெரியும்ல, அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம சுகா வந்து கண்டும் காணாத மாதிரி இப்படி அங்கங்கே பார்த்துன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜிம்மினுக்கு செம்மையாக கண்டாவுது. கல்லூரி மங்கா அப்படின்ட்டு வாய்க்குள்ளே திட்டிக்கிட்டு டின்னரும் முடியுது. நம்ம ஜிமினுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி போட்ட பல் எல்லாமே அவள் தான். எல்லாம் போயிட்டு நாட் அவுட்டுன்ட்டு எல்லாத்துலேயும் நாட் அவுட்டு தான். ஒன்றுத்தில் கூட இதுக்கு 2 வலையிலே விழல. அதெல்லாம் பார்த்ததுமே செமையாக காண்டாயிடுச்சு. சட்டை ஒன்று தான் கேடு சட்டை அப்படின்ட்டு நம்ம தேவா அப்படியே நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு சட்டை தான் கேடு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதை தூக்கி அப்படியே டஸ்ட்பினில் போட்டு லைக் அந்த துவைக்கிறதுக்கு கூட இருக்குள்ளே அதில் தூக்கி போட்டு இவனுக்கு இது ஒன்று தான் கேடு, என்னத்தை போட்டாலும் மயங்க மாட்டான் போலியே. ஐயோ எங்கள் அப்பா அம்மா என்னத்துக்கு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே தெரில, பிடிச்சி வச்சு பிள்ளையாரட்ட அப்படியே உட்காந்துக்கிறான். கொஞ்சமாவது பொண்டாட்டின்னு பாசங்க தப்பாரு, கண்ணு பொண்டாட்டியை பார்க்கு தப்பாரு, உன் போட்டுக்கு அவன் சோத்தை தான் பார்த்துன்னு உட்காந்துக்கிறான். அறிவு கெட்டவன். இதில் மேனேஜ்மெண்ட் வேறு படிச்சுன்னுக்கிறானா, இதில் மானக்கெட்ட சிஇஓ வேறையான்.
மூஞ்சி முகரையும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம டே திட்ட, இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா அதை விட கன்றாவே திட்டிகிட்டு இருக்காரு. சிஇஓ ஒரு வேலை பூராத்துமே கழுத்து போட்டு போய் நின்றா தான் பார்த்து நம்மளை பார்த்து மயங்குவானோ. ஆஹா, அதுக்கு மயங்கலான போகிறான். ஜிமின்னு பாருக்கு, உன் கெத்து நீ எல்லாம் எங்கேயும் விட்டுறக்கூடாதுடா. ஃபஸ்ட்டு வழி விரிச்ச, அதுலேயே அவன் விழலை, அதான் லாஸ்ட் வழியும் கூட. இனிமேலுக்கு பாரு இந்த ஜிமின் பார்க்க யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின் வந்து வேறு மாதிரி முடிவே எடுத்துட்டாரு. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி நைட்டு போகுது. இந்த பக்கம் நம்ம சுகாவுக்கும் சரி நம்ம ஜேகேக்கும் சரி மூடெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள அந்த மாதிரி பார்த்ததுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கி நிற்பாங்க. நாளைக்காவது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெமினும் சரி நம்ம டேவும் சரி ஒரு மாதிரி சோக மயக்கத்தில் தான் நம்ம ஸ்கூலாக காலேஜுக்கே வருதுங்க. நம்ம ஜேகே அண்ட் நம்ம சுகா அதே மாதிரி அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அண்ட் இப்போது ரெண்டும் ஒன்று கூடி இந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு, இந்த மாதிரி தான் உனக்கு ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டும் மறுபடியும் பாடி கோவேன். நம்ம சிமினுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி சமய காண்டை விருத்தியே போச்சு வாழ்க்கை ஒரே நாளில். என்னடா கல்யாண வாழ்க்கை, கல்யாணமே பண்ணிக்காது சிங்கிளாக சுற்றிருந்தா கூட 4 பேரும் சைட் அடிச்சுக்கலாமே, கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டோம். நாம் வேறு கணவனை கண்கண்ட தெய்வம்ன்ற இப்போ பாலிசியில் வாழ்கிற ஆளுங்க. இப்போ அடுத்தவனை பார்த்தா சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே சைட்டும் அடிக்க முடியல, பார்க்கவும் முடியல மற்ற பசங்களை. இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம டேவும் நம்ம ஜிமினும் இருக்காங்க. அண்ட் இப்போது இந்த பக்கம் பார்த்தா ஆஃபீஸில் நம்ம ஜெய்க்கவும் சரி நம்ம சுகாவும் சரி கால் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும்ல. சரி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு பிளேஸை வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்டுக்கிட்ட அவங்களுடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஹால் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே அண்ட் சுகர் 2 பேரும் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்காங்க. கப்புள் ட்ரெஸ் எப்படி இருப்போம் அந்த மாதிரி நம்ம ஜேகே அண்ட் டே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு, சுகாக்கும் ஜமனுக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸுன்னுட்டு ரெண்டும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கப்பல் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வர்றாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம டேவும் சரி ஜெமினும் சரி அவங்க காலேஜெல்லாம் முடிச்சுட்டு மனம் வெறுத்து போயிட்டு அவங்கள வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து பெட்டு மேலே இருக்குது. நம்ம டே பார்க்குறாரு என்னது இது அப்படின்ட்டு. பக்கத்தில் பார்த்தா ஒரு லெட்டர் வேறு இருக்குது. ஸ்டிக்கி நோட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நோட்டு. அந்த மாதிரி தான் ஒரு நோட்ஸ் வந்து எழுதி அந்த பேப்பரை வந்து ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம ஜேகே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த அட்ரஸில் இருக்க இந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்துடு. நம்ம பிஸ்னஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதுக்குண்டான மீட்டிங் தான், அதுக்குண்டான பார்ட்டி தான் அங்கே போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஒய்ஃபை எல்லோரையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ பிஸ்னஸ் பார்ட்டியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து எதுவும் நினச்சிக்கல. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெமின் பார்த்தா அதே மாதிரி தான் பெட்டு மேலே தான் இருக்குது. ஸ்டிக்கி நோட் ஒட்டினுக்குது. என்னது இது ஒட்டினுக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து ஜெமின் எடுத்து பார்க்க, ஓ பாரா பிஸ்னஸில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டானா, அதுக்கு பார்ட்டி. கல்யாணம் ஆனதுக்கு ஒரு ரிசப்ஷன்னு ஒரு பார்ட்டி வைக்கல, கேட்டால் என்னத்துக்கு சும்மா அப்படின்ட்டான். இப்போ பிஸ்னஸில் ஏதோ ஒன்று சாதிச்சதுனால இப்போ பார்ட்டி வச்சு கொண்டாடுறான். பச்சம்மா நான் இப்படி பின்னாடி சுற்றினா திரும்பி பார்த்தானா, இல்லை பார்ட்டி ஒன்றதையும் கேடு மூச்சு முறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் ஒரு பக்கம் இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறாரு. மன வெறுத்து போச்சு. வாயில் என்ன வார்த்தை வரும்னு தெரில. அந்த அளவுக்கு வந்து ஜிமின் வந்து ஒரு மன குமுறலில் போயிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டார் அந்த பார்ட்டிக்கு தான். இப்போது நம்ம ஜிமினும் சரி நம்ம டேவும் சரி கால் பண்ணி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அது கேபில் வரும்பொழுதே. அண்ட் இப்போது உனக்கும் அப்புறம் தான் சொல்லிக்கிறானா, எனக்கும் அப்படி தான் சொல்லிக்கிறான், வா அங்கே போய் பார்த்துக்கலவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அது ரெண்டும் வந்து காரில் ஏதோ பிளான் பண்ணுதுங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கிட்டேயும் வந்துட்டாங்க. வெளியே பார்த்தாவே 2 பேரில் கேபில் இருந்து இறங்கி வந்து ஒரு இடத்துல நின்று பார்க்குறாங்க. அந்த பார்ட்டி ஹாலில் பார்த்தாவே செம்மையாக இருக்குது. அந்த அந்த என்ட்ரன்ஸே அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் சக்ஸஸ் பார்ட்டி மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுங்க ரெண்டும் இழுத்து பேசிக்கிட்டு அப்படியே உள்ளே தான் போகுதுங்க. உள்ளே போகும்போதே ஒரே பூத்தூவல் அப்படியே பன்னீரெல்லாம் தெளிச்சு அழகா மங்களகரமாக முகமாக வரவேக்க. ஆமாம் இது ஒன்று தான் கேட்டு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின்னு வந்து அப்படியே நம்ம ஒட்டே கையை பிடிச்சி தான் உள்ளே கூட்டின்னு போகிறாரு. உள்ளே போனால் செம்மையாக வைப்பாக இருக்குது. பார்த்தாவே 4 பேர் இருக்காங்கல்ல நம்ம டேக்குக்கு யோன்மன்னு 4 பேரோடைய பேரண்ட்டும் அங்கே தான் இருக்காங்க. ஆத்தா அப்பர் வந்துட்டீங்களா, தகப்பா
நீயும் பார்த்து பார்த்து ஒரு பூனை பையனை பிடிச்சான் கல்யாணம் பண்ண வச்ச. அவன் பாட்டுக்கு அவன் கட்டின பொண்டாட்டியை கூட கண்டுக்காத அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில் விழுந்துன்னு தூங்குறான். இந்தாட்ட பக்கம் ஏன் வெள்ளை மூஞ்சி பையனுக்கு ஒரு முயல் மூஞ்சி பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச. அவனா ஆஹா பொண்டாட்டியை கூட கண்டுக்கிறது இல்லை. நடுவில் தலகாணி பாலம் கட்டுறானா தலகாணி பாலம். 2 பேர் வாழ்க்கையோ இப்படியா போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி மணக்கு முறையில் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சிக்கின்னு கட்டி பிடிச்சின்னு வந்து மனசுக்குள்ளேயே வந்து அழுவேன். வெளியெல்லாம் அழுல மானம் போயிடும்னிட்டு. அண்ட் இப்போ அந்த டிஜேலாம் போடுவாங்கல்ல செமைய வைப்பா. இப்போது அப்படியே நம்ம ஜெக்கியை தான் வந்து அந்த பாட்டு சவுண்டுக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நிறையா ஹாட்டாக பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே கையில் வந்து அந்த ட்ரிங்க் கிளாஸோட அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஆஹா செம்மையாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கட்டு கடங்காமல் கண்கள் அலைமோத அப்படியே வந்து வெள்ளை டே அப்படின்னு நம்ம டேங் வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஜமன் அட பைத்தியம் வாடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னாச்சு அங்கே பார்த்தியா என்னது அங்கே எல்லா பிள்ளைங்க என்ன அழகாக இருக்குதுங்க. நீ என்னடானோ உங்கள் ஆத்தாப்பா கூட பேசினிக்கிற வா 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 நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா. இல்லை ஜமன் நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம என்னத்தை என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட வாடா இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ஜாய் பண்ண முடியும் வா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினா ஆளுக்கு ஒரு கிளாஸ் அந்த பக்கம் வெயிட்டர் போயிருப்பாங்க. இந்த உனக்கு ஒரு கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை தூக்கின்னு அப்படியே போயிட்டு அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குதுங்க. என்ன நடனம் என்ன வளைவு என்ன நெளிவு இப்போல்லாம் வலிச்சு ஆட்டிக்கின்னு ஒரே குத்தாட்டம் தான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ரெண்டுத்துக்கும். இப்போதான் வந்து நம்ம ஜெக்கியும் நம்ம சுகாவும் வந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுமே கண்கொள்ள காட்சி அவங்கவுங்க மனைவிகள் வந்து பல ஆண்களோட வந்து ஒரே குத்தாட்டத்தில் இருக்க அதை பார்க்குற நம்ம ஜெக்கிக்கும் சுகாக்கும் செம்மையாக சுருன்னு வந்து மண்டிக்கை ஏற்பச்சு கோவம். என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இதுங்க ரெண்டும் வந்து இப்போ தான் வந்து செம்மையை காண்டாயிட்டு ஒரு மாதிரி பொசசிவ்ல வந்து பொங்குதுங்க. எத்தனை நாள் வந்து கண்டுக்காத இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியல போல. இப்போ வந்து நம்ம ஆளுங்க ரெண்டும் என்ஜாய் பண்ணுறதா அவங்களுக்கு கண்ணு ஏறிப்பு பொறுக்கல. சுகா பார்த்தியா தெரியுது ஜெக்கி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுங்க ரெண்டும் பொறாமையில் பொங்கி அவங்க அப்பா அம்மாவோட பேசிட்டு அப்படியே பேசினாலும் கண்ணு வந்து இந்த பக்கம் நம்ம டேவின் ஜிம்மில் தான் பார்த்துட்ருக்கு. இன்னும் ஆட்டம் போடுறாங்க போடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த சாங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ நம்ம ஜெக்கே அண்ட் சுகா 2 பேரும் லைக் அந்த ஸ்டேஜ் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ சவுண்டெல்லாம் குறைச்சிட்டு இப்போ சுகாவும் சரி ஜிக்கேவும் சரி அந்த ஸ்டேஜ் கிட்ட தான் போகிறாங்க. மைக் எடுக்க ஃபுல் சவுண்டு குறைச்சிட்டாங்க இப்போ அந்த சாங்கோட இது. இப்போது நம்ம ஜேகே அண்ட் சுகா 2 பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பி அண்ட் வெல்கம் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்போ அந்த பார்ட்டி வந்து இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டி எதுக்கு அப்படின்னாக்க நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் இது சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் அப்படின்ட்டு. பட் அது கிடையாது. எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேர்ல்டே வந்து வேலண்டைன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் எனக்கும் சுகாக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு 2 days ஆகிடுச்சு. பட் ரிசப்ஷன் எதுவும் வைக்கல ஏன்னா மேரேஜ் நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். அண்ட் இது ரிசப்ஷன் மாதிரி ஒரு பார்ட்டி தான். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே அண்ட் சுகா 2 பேருமே இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கி அந்த டான்ஸ் ஆடிருப்பாங்கள்ல நம்ம டேவிட் ஜிமினும் அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃபுக்கு நேராக நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினா என்ன பண்ணுறான் இந்த பூனை பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்துட்டான் ஆட்டிக்கின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே திட்டின்னு இருந்தாலும் வாங்க சுகா வாங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பல்ல காட்டா நம்ம டேவா எதுவும் பேசல. என்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் எதிர்பார்க்காத டைமில் 2 பேரும் அதே மாதிரி நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து நீட்டுறாங்க. எனக்கு தெரியும் டே ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை அப்படின்ட்டு. அது ஏன்னாக்க இன்கேஸ் நான் கூட பேசினேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய செல்ஃபை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தேன். பட் என்னால் இந்த 2 days உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. ஐம் ரியலி சாரி. நீ வந்து அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஐம் ரியலி சாரி. பட் இதுக்கப்புறம் என்னால் அது அப்படியெல்லாம் இருக்கும். பட் இப்போது இதுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து என்னைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அப்போத்துலேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லி நம்ம ஜெக்கே சொல்லிவிட்டு ஐ லவ் யூ டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிங் பாக்ஸை நீட்டாக நம்ம டேக்கு அவர் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஷியஸ்லி இல்லை. அவர் வந்து இப்போது இவ்வளோ நேரம் ஜெக்கே பேசினதில் கண்ணு கலங்கிடுச்சு. அப்படியே 2 கை எடுத்து வாயில் வாய் மேலே கை வச்சுக்கிட்டு கண்ணு கலங்குது. அப்படியே அழுதுகிட்டு என்ன அப்படியே அழுதுட்டுருக்க போறியா இல்லை எனக்கு ஓகே சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓகே ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகா பார்த்தா என்ன ஜமன்
என்னை செடியூஸ் பண்ண ரொம்ப பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் செடியூஸ் ஆகலைன்னு நினச்சிட்டில்ல. பட் அது ரியாலிட்டி இல்லை. நீ நான் உன்னை பார்த்தாவே போதும், நீ என்னை பார்த்தாவே போதும், நான் செடியூஸ் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து நீட்டாரு. அண்ட் ஆல்சோ இப்போது 2 பேர் ரிங்கை நீட்டிகிட்டு இருக்காங்கல்ல, ஜெக்கி அண்ட் சுகா. 2 பேர் ரிங்கையும் பார்த்தா இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கு. ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளில் ஒரு சைடில் வந்து டேகுக் சிம்பிளில் ஒன்றுத்தில் வந்து டேன் இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து ஜேன் இருக்குது. ஜே அப்படிங்கிறத நம்ம ஜேக்கே அப்படியே அந்த ரிங் எடுத்து நம்ம டே கையில் போட்டு விடுறாரு. நம்ம டேவுமே டீ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த ரிங் எடுத்து நம்ம ஜேக்கேக்கு போட்டு நம்ம ஜேக்கே ரொம்ப லவ்லியாக நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா சுகாவுடைய ரிங்கிலுமே அதே மாதிரி தான் அவங்கவுங்க நேம் கொண்டான சிம்பிள் இருக்குது. நம்ம ஜிம்மினா உன பட்டு யாண்டி இப்படி அழ வச்சுட்ட, நான் உன்னை எம்மட்டு லவ் பண்ணேன், என் புருஷருக்கு என்ன பிடிக்கலன்னு எம்மட்டு வாழ்க்கையே பெருத்து போன மாதிரி கவலைப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன், லவ் யூ டூ அப்படின்ட்டு அழுதுகிட்டே லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். யாண்டி பச்சம்மா முட்டி போட்டுனுக்கிறேன், எலு முட்டி வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சி தூக்கி விட நம்ம சுகாக்கு ஜிமன் பண்ணதெல்லாம் செம்மையாக சிரிப்பாக வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே எஸ் அப்படிங்கிற சிம்பிள் எடுத்து எஸ் அப்படின்ட்டு சிம்பிள் போட்டிருக்கோம்ல ரிங்கு அந்த. ஏன்னா இப்போ வந்து நம்ம சுகா வாங்கினது எஸ் அப்படின்ட்டு தான் சிம்பிள் போட்ட மாதிரி ரிங் வாங்கியிருப்பாரு சுகா அப்படின்ட்டு. அண்ட் அந்த ரிங் எடுத்து இப்போ நம்ம ஜிம்மன் ஃபிங்கரில் போட்டு ஜிம்மினுமே வந்து ஜே அப்படின்ட்டு அந்த சிம்பிள் போட்ட ரிங் எடுத்து நம்ம சுகா கையில் போட்டு விட்றாரு. பட் அம்மா இனிமேலுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தள்ளி வைக்க மாட்டேல்ல, ஒத்தி வைக்க மாட்டேல்ல உன் புருஷரா அப்படின்னு. கண்டிப்பாக மாட்டேன். ஒரு நாளைக்கே என்னால் ஒத்தி வைக்க முடியல. இப்படி எப்படி நான் இன்னும் உன்னை காலேஜ் படிக்கிற வரைக்கும்னாக்கா நான் வந்து ஒரு கண்டமேடும் போல, அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகாவும் இப்போ வந்து ஜிம்மன் லைனுக்கு போயிட்டாரு பேச்சில். ஐயோ என் அன்பான கணவரே, என் ஆத்துக்காரரே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வாலண்டியர் ஓடி போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ண பொறுமை அப்படின்னு மாதிரி நம்ம சுகா வந்து காதில் சொல்ல முடியல வா போகலாம் வீட்டுக்கு இப்போயே ஆரம்பிக்கலாம் வாடா, ஃபஸ்ட் நைட்டில் அன்றைக்கி பண்ணாதாலே இன்றைக்கி நைட்டு பண்ணுறோம் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயோ பரவாயில்ல, ஒரு தாட்டி நான் ஹஸ்பண்டு ஒரு தாட்டி நீ ஹஸ்பண்டு, ஓகே ஃபஸ்ட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த ஒத்தையார் அட்டையெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நான் தான் ஹஸ்பண்டு நீ தான் ஒய்ஃபு, நீ ஹஸ்பண்டு நான் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் செகண்ட்டு இதுலேயும் வந்து நம்ம ஜிம்மன் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்போது ஹாப்பி வேலண்டைன் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கே சொல்ல இந்த பக்கம் சுகாவுமே ஹாப்பி வேலண்டைன் டே சொல்கிறாங்க. அண்ட் இதோட வந்து இந்த வேலண்டைன் டேக்கு உண்டான இந்த ஸ்பெஷல் மூவியை நான் இதோட முடிக்கிறேன்டா. உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்கேஸ் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்க ஓகேவா. அண்ட் ஆல்சோ நாளைக்கு கண்டிப்பாக மூவி ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு மூவியை பாதி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பாதி அப்படியே விட்டு வச்சுருந்தேன். கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இதே எனக்கு வாய்ஸ் வந்து நேற்று போட்ட வீடியோலேயே எனக்கு வாய்ஸ் வந்து பிடிக்கல. இந்த வீடியோலும் ஓரளவுக்கு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல ஓகேவா. நாளைக்கு பாதி வீடியோவில் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு பாதியில் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரி மட்டும் பாருங்கள் ஓகேவா. ஓகேடா, பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.